ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நைட் இந்த சேனல். நான் தான் உங்கள் ஹரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க் சர்வரோட எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற டைனோஸ் எல்லாம் நான் எப்படி பிடிச்சேன், எங்கேருந்து பிடிச்சேன், இதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்ப்போமா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரைக்கு தான் டேம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரைக்கு நான் டேம் பண்ணுறதுக்கு வந்து ரேங்க் ஏரோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதை லெவலப் பண்ணலாம், ஆஃப்லைனில் லெவலப் பண்ணி அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணேன். கிராஃப்ட் பண்ணி ரேங்க் ஏரோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த இந்த இது மேலே நம்ம ஏறி இவனை வந்து அடிப்போம். அப்போ தான் கரெக்டாக ஈஸியாக இருக்கும் அவனை அடிக்க. இப்போது நான் வந்து 2 ட்ரைக்கிட்ட இங்கே அடி வாங்கி செத்தேன் கைஸ். முதல் ட்ரைக்கு வந்து 17வது லெவல், இது வந்து இப்போ 4வது லெவல். அந்த 17வது லெவல் ட்ரைக்கு தான் பிடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரில. சரி, இங்கேருந்தே அதை அடித்து பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பாறை மேலே ஏறி அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த பாறை மேலே ஏறிட்டேன். எங்கடா அந்த ட்ரைக்கு? இது இருக்குது. சரி, இப்போ என்கிட்ட ஒரு 15 ஏரோ இருக்கா, 16 ஏரோ இருக்குது. என்னடா இதுக்குள்ளே போகிறேன்? எங்கடாது? ஃபஸ்ட் பர்சனில் மாற்றிக்கிட்டு இப்போ போடுறா. அடி விழுந்துச்சு கைஸ். முதல் அடியே நம்மளுது தான்ப்பா. ஐயோ, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. சரி, ஓகே கைஸ், ஃபோன் பண்ணனால நான் அதை கட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு வந்து அன்கான்ஷியஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு நான் வந்து வெளில போயிட்டு அந்த ஃபுட் ட்ரெயின் லெவலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு வந்துடுறேன். இன்க்ரீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது வந்து டேம் ஆகிடும். ஸோ நான் போயிட்டு அதை போய் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அது டேம் ஆகிட்டு இருக்கணுமே. டேம் ஆகிட்டு இருக்கு, ஃபாஸ்ட்டாக டேம் ஆகிட்டு இருக்குப்பா. இப்போ இது சரி டேம் ஆகும் கரெக்டாக டேம் ஆகுப்பா. அது போதும் எனக்கு. 66% டேம் ஆகிடுச்சு, 72%, 77. இது பொறுமையாக தான் இங்கே டேம் ஆகுது ட்ரைக்கு. ஸோ அதுக்குள்ளே யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சூப்பர், ட்ரைக் டேம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட் டைனோவை தான் இப்போதைக்கு வந்து டேம் பண்ண போகிறோம். அது என்ன டைனோனா இதுதான். அது என்னது? ராப்டர்ஸ். ஸோ இந்த 2 ராப்டர்ஸ் தான். இதில் என்னடா இது, இந்த சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஹாரன் சவுண்ட் லைட்டாக இருக்குது. அது வந்து சாரி கைஸ் அதுக்கு மட்டும். சரி, எங்கூட அந்த ராப்டர் அது ஒரு 2 ராப்டர் அங்கே தான் இருக்குது. சரி, ஒரு அடி அடித்து அதுங்களை கூப்பிட்டுலாமா இல்லை வேணாமா? சரி அடிச்சுக்கும், ரெண்டுமே இப்போ ஓடி வருங்க, அதான பிரச்சனை. அவள் தான் அடி உண்ணிச்சு. 2 வருது. ஐயோ, போல மிஸ் பண்ணிட்டேன். அப்படி ஒன்றுத்தில் அடிச்சிட்டேன், இன்னொன்றுக்கு அடிச்சாச்சு, 2த்துக்குமே அடிச்சாச்சு. இந்த உனக்கு 1 2 அப்படி 2 ஏரோவில் மயக்க போட்டுச்சு. இந்த உனக்கு 1 2. ஐயோ, இந்த டிலோபிராசஸ் மண்டையா எல்லாம் உனக்கு இருக்குது. சும்மாலும் இதை போடணும். இப்போ செத்துட்டு அப்படி செத்துருச்சு. சரி, இது கொண்டாச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து இது 2த்துக்கும் இது வேறு என்ன கொண்டுருச்சு கைஸ் இதுங்க 2ம். அதனால் நான் முதல்ல கிராஃப்ட் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம பொருள்லாம் முதல்ல இங்கேருந்து பாருங்கள். 64 ஏரோ செஞ்சு வச்சுருந்தேன். 70 ஏரோ இப்போ இருக்குது என்கிட்ட ரேங்க் ஏரோ. ஸோ போயிட்டு இன்றைக்கி எல்லா டெனிஸையும் டேம் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து மீட்டு இதுக்கு வந்து ஒரு 28, அதுக்கு வந்து ஒரு 40 மீட்டு கொடுத்துட்டு இது 2த்தையும் நம்ம வந்து டேம் பண்ணிடுவோம் கைஸ். இது 2த்தையும் நம்ம டேம் பண்ணிட்டா பக்காவாக இருக்கும். அப்புறம் அடுத்த டைனும் நம்ம வந்து டேம் பண்ண வந்தாச்சு. அடுத்து நம்ம டேம் போகிற டைனும் இங்கே தான் கைஸ். நான் ஒரு லெவல் 16th லெவல் டைனோ வந்து நான் வந்து பார்த்தேன். இதை தான் டேம் பண்ணலான்னு இருக்கேன். காட்சி இருக்குது, இதை டேம் பண்ணுவோம். இல்லை வேணாம், முதல்ல நம்ம வந்து பெரிய டேம் பண்ணுவோம். சரி, எங்கடா அந்த ஏரோ? 70 ஏரோ இருக்குது. இன்றைக்கி இந்த பெரிய கண்டிப்பாக நம்ம டேம் பண்ணி ஆகும். டேம் பண்ணலன்னா இதுவாயிரும். கற்று மேலே ஏற முடியல. ஐயோ, லெவல் ஃபோன் வந்துருக்கா? சேவியன் லெவல் ஃபோன் வந்து லெவல் ஃபோனை பண்ணிட்டு கை கொடுக்க படி எதிரியாச்சு.
ஓகே கைஸ், அது கிட்ட வருது. இன்னும் லைட்டாக கிட்ட வாடா. இன்னும் பட்டுருச்சு. சரி. வந்துட்டான். போடு. ஒன்று இந்த வாங்கு. வாயிலே வாங்கடா. ஐயோ, என்னடா ஆச்சிருச்சு? ஐயோ, ஹெல்த்தில் குச்சி அடிக்குது. கொன்ற முடிச்சு விட்டாங்க கைஸ் நம்மளை. ஸோ மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிட்டு வரணுமா? இப்போ தாண்டா கடுப்பு இருக்குதுலையே. ஸோ கைஸ், அது வந்து நம்மளை ஈஸியாக கொன்னுருது. ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், இது சிட்டின் ஆர்மரை வந்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிப்போம். அது வேறு நம்ம ரேப்டரையும் கொண்டு வச்சு, அதனால் நான் வந்து சிட்டின் ஆர்மர் கிராஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட போய் நேரம் சண்டை போடுவோம். க்ளவுஸு, பேண்ட்டு, சரி ஷூவேங்களா? ஷூவை மாட்டிக்கியாச்சு. சரி, இப்போ இந்த இது கண்ணாடி போட்டுருவோம்மா இதுக்கு. ஓகே, பக்கா கண்ணாடி போட்டு எல்லாத்துக்கும் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க சிட்டின் ஆர்மர் போட்ட 5 ரூபாய் கேமர். ஸோ சிட்டின் ஆர்மர் அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. சரி, இதுலேருந்து கொஞ்சம் இந்த நார்கோட்டிக் எடுத்து இதை கிராஃப்ட் பண்ணி விடுவோம். இதை கிராஃப்ட் பண்ணி போடுவோம். இதை கிராஃப்ட் பண்ண போட்டு வந்து நம்ம வந்து போயிட்டு எல்லா இதையும் வந்து டேம் பண்ண விடுவோம். சரி கைஸ், அப்புறம் நான் இங்கே இந்த தெரிய டேம் பண்ணலான்னு வந்தேன். இங்கே இந்த தவளைக்காரன் தான். சரி, இந்த தவளைக்காரனை டேம் பண்ணலான்னு பார்த்தா முதல்ல ஒரு அடியை அடித்தேன். அப்புறம் என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு அடியை அடித்தேன். 3 அடி அடிச்சுட்டு நான் ஓடினேன். ஏன்னா அவன் அடித்தேன் எனக்கு டோர் பேரும் பார்த்தா அவன் மயக்கப்பட்டே விழுந்துட்டாங்க கைஸ் கீழே. என்னடா இவன் அதுக்குள்ளே மயக்கப்பட்டு விழுந்துட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு டக்குன்னு போயிட்டு இது வச்சு மீட்டை வச்சு விட்டேன். இவனுக்கு மீட்டை வச்சு விட்டு அந்த ஃபுட் ட்ரெயின் லெவலையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இவனை டேமும் பண்ணிட்டேன் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. சரி, இப்போ இவன் இங்கே இருந்தால் வந்து எவனாவது இவனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவனை இங்கே நிற்க வச்சுட்டு அடுத்து தெரியுதான் நம்ம டார்கெட்டு. மாட்டினாரு பாருங்க. வச்சு அடிக்க ஆரம்பிச்சோம்னா நான் அடிக்கிறேன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இவனை கரெக்டாக மாட்டினான் பாருங்க இந்த சந்தில். அவள் தான் பிடிச்சேன் ஒரு கல்லை அடிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. அவன் தலை மேலேயே ஊண்டுக்கிட்டே இருக்க அவருக்கு. அவன் என்னை அடிக்க ட்ரை பண்ணுறான். அவனால என்ன அடிக்கவே முடியல. நான் வேற கல் மேலே ஏறி அப்படியே சரா மாதிரியா அம்பு தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கான். நான் இன்னும் விட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் டார்பர் ரன்னே ஏறல கைஸ். இன்னும் வெறியாயிட்டு அப்புறம் டார்பர் ரன் ஏற்றான். இன்னும் இவன் ஏறி அடிக்கலான்னு பார்த்தா டார்பர் ரன் ஏற்றிட்டான் போல. ஐயோ, இவன் வேற ஓடிடுவான்னு சொல்லிட்டு அடிக்கிறேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் மாட்ட ஒரு அடி அடித்தேன் பாருங்க. இந்த இடத்துல அந்த மரத்தை போய் மாட்டிப்பான். ஏற வேஸ்ட் ஆகும். மாட்டினான் பாருங்க. இங்கே தான் 4 அடி சும்மா நச்சுன்னு ஊங்குது. அதுக்கடுத்து இவர் வந்து இங்கே மயக்கம் போட்டு ஊங்கிட்டாரு. சரி, இவன் அன்கான்சியஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட போய் இவனுக்கு போய் பெரி வேற வச்சேன். சரி, இவனுக்கும் ஃபுட்டு வச்சுட்டு நம்ம போயிட்டு இது பண்ணிடலாம். அவனுக்கு போயிட்டு ஃபுட் ட்ரெயின் லெவலை வந்து கம்மி பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து வெளில போய் ஃபுட் ட்ரெயின் லெவலில் கம்மி பண்ணிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா இவன் ஃபீட் எடுத்துகிட்ருக்கான். இப்போ தான் ஒரு ஃபீடாக மெதுவாக இவன் வந்து ஈஸியாக டேம் ஆயிடுவான். ஸோ ஸ்மூத்திங் பாம் இல்லாமல் இந்த மெத்தட் தான் ஈஸி நம்ம வந்து டேம் பண்ணுறது. ஸோ ஸ்மூத்திங் பாம் இல்லாமல் நம்ம இந்த மெத்தடில் ஈஸியாக வந்து டேம் பண்ணிடலாம் எல்லா டைனோஸையும். நான் அதனால தான் இந்த மாதிரி ஃபுட் ட்ரெயின் லெவலை கம்மி பண்ணிட்டு டேம் பண்ணிருக்கேன். 51% டேம் ஆகிட்டான். டைம் ஆகி முடிய போகிறாங்க 70%. இந்த 70 கீ கேட்குறவங்க பாருங்கள் எனக்கு டைம் பண்ணுறதுக்கு. சரியான ஆர்டர் தான் செய்யணுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பைட் எடுத்தால் இவன் வந்து டைம் ஆகிடுவாங்க. அவள்தான் எடுத்துட்டான். நம்ம வந்து 23வது லெவல் 3 டைம் பண்ணி வச்சுருக்கிறது. அவ்வளோதான். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா இவனுக்கு 2 பேரையும் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரையும் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். அடுத்து அவனுங்களை வீட்டில் விட்டு இங்கே ஒரு ஸ்பைனோ இருந்தான். சரி, இந்த ஸ்பைனோ அடுத்து பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே தான் எனக்கு ஒரு சம்பவமே ஆச்சு. நான் சாகலை, ஆனால் ஒரு விஷயம் வேறு தப்பாக வேறு பண்ணிட்டேன். அடிச்சிட்டேன். இப்போ ஸ்பைனோவை அடிச்சுட்டு அவன் வந்து இந்த மரத்தை மாட்டினான். மறுபடியும் 2 ஏரை விட்டோடனே ஓடிட்டான். இன்னும் இவன் ஓட்டான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இவன் அடிக்கிற மாதிரி வந்தான். அப்புறம் இந்த பாறை வேறு தடிச்சு கரெக்டாக ஏறிட்டு அவள் தான் அங்கேயே லாக் ஆகிட்டான். சரி, லாக் ஆகிட்டான். இதாண்டா நம்மளுக்கு டைம்னு சொல்லிட்டு இருந்த எல்லா யாரையும் விட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் பார்க்க அவன் பாடி வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு.
சாவற மாதிரி போயிட்டான். இன்னும் இவன் சாவற மாதிரி போகிறான். சரி வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அடி செம்மட்டி அடித்தேன் அவனை. அடிச்ச அடியில் அவன் அன்கான்சியஸும் அன்கான்சியஸ் ஆகிட்டானா. இன்னும் ஒரே ஒரு அடி அடித்தேன், செத்து போயிட்டான். செத்து போனோடனே தான் எனக்கு கழுப்பு. இப்போ வேற அவனும் செத்துட்டான். சரி கைஸ், இப்போ புரியுதா நான் எப்படி இந்த டைனோசர்லாம் டைம் பண்ணேன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.